சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூலி படத்த முடிச்சுட்டு இப்போ ஜெயிலர் 2ல பிஸியா நடிச்சுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் அவர் யாரோட படம் பண்ண போறாருன்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த நிலையில இப்போ ஒரு சர்ப்ரைசிங்கா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. பஸ் என்னன்னா மகாராஜா படம் எடுத்த நித்திலன் சுவாமிநாதன் கூட சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையா ஃபால்ஸ் நியூஸ் தானே அபிஷியலா இன்னும் சொல்லல. ஆனா நெகோசியேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறதா சொல்றாங்க. இந்த காம்போ மட்டும் கன்ஃபார்ம் ஆனா சூப்பர் ஸ்டாரை ஒரு வேற லெவல் கண்டென்ட் ஓரியன்டட் ஸ்டைல்ல பார்க்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக்ஷன் பிளஸ் சாலிட் ரைட்டிங் கேரண்டீட். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த நியூஸ் எல்லாமே எந்த லெவலுக்கு உண்மைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விஷாலோட அடுத்த படம் அபிஷியலா அனௌன்ஸ் ஆயிடுச்சு. படத்துக்கான பூஜை சமீபத்துல தான் நடந்து முடிச்சிருக்கு. இந்த படத்தை ஆர்பி சௌத்ரியோட ஐகானிக் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது இவங்க பேனர்ல எடுக்க போற 99வது படம். ஹீரோயினா துஷாரா விஜயன் தான் நடிக்க போறாங்க. டைரக்ஷன் ஈடி படம் எடுத்த ரவியர்ஸ் தான் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் பிளஸ் எமோஷன் லோடட் மாஸ் என்டர்டைனர் லோடிங். விஷால் ஃபேன்ஸ் உங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மாரிசன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு எமோஷனல் பிளஸ் இன்டென்ஸ் ரைடா இருக்கும்னு கிளியரா தெரியுது. இந்த படத்துல ஃபஹத் ஃபாசில் ஒரு தீஃப் ரோல்ல பண்ணியிருக்காரு. அவர் டார்கெட் பண்ற பர்சன் தான் வடிவேலு சார். இவர் ஒரு அல்சைமர் பேஷண்டா நடிச்சிருக்காரு. ரோட்ல ஸ்டார்ட் ஆற இவங்க ஜேர்னி எமோஷன் ஃபன் பெயின் எல்லாமே இருக்கும் போல. வடிவேலு சாரோட கேரக்டர் ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட யூசுவல் ஆக்டிங் பேட்டர்ன்ல இருந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல ஜூலை 25 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? வடிவேலு சார் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்டட்டி படம் எடுத்த ராம் சங்கையா இப்போ கவின ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரப்பர் பந்து மாதிரி கண்டென்ட் ரிச் படங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது. அண்டட்டி படம் போலவே இது ஒரு ஹார்ட் ஃபெல்ட் ரூரல் டிராமாவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜீவா ரீசெண்டா பிளாக் படம் மூலமா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. ஆடியன்ஸ் கிட்ட டீசென்டான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. இப்ப அதே பிளாக் டைரக்டர் பாலசுப்ரமணி காம்போல ஜீவா 46 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த படத்தை கண்ணன் ரவி தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த படமும் பிளாக் படம் மாதிரியே ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைன்ல டிஃப்ரெண்டா எடுக்க போறதா சொல்றாங்க. இந்த படம் மூலமா ஜீவா ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி பிளாக் படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.